இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நல்லது நடக்கணும்னு நினைச்சாலே போதும் ரேவதி. அதுவே நம்மள கரெக்டா யோசிக்க வைக்கும். நீ பெரிய பிசினஸ் மேன்ல, அதான் எல்லா விஷயத்திலும் தெளிவா முடிவெடுக்கிற. இப்பதான் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சுல்ல. என்ன சென்னைக்கு கூட்டிட்டு போய் உங்க வீடு ஆபீஸ் எல்லாம் காட்டுறியா? கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். உனக்கு அதெல்லாம் தெரிஞ்சுதானே ஆகணும். உன் மடியில கொஞ்ச நேரம் நான் படுத்துக்கிட்டுமா? உன் மடியில படுத்தா நிம்மதியா ஃபீல் பண்ணுவேன். படுத்துக்கோ. இப்படியே உன் மடியில படுத்திருந்தா போதும். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். ரேவதி, உனக்கு என்ன தைரியம் இருந்தா ராத்திரி நேரத்துல இவன் கூட வந்து பேசிக்கிட்டு இருப்ப? இதுக்கு என்ன தைரியம் வேண்டி இருக்கு? இவர் என்னோட புருஷன். இவரோட பேசிட்டு இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஏய், கோர்ட்ல டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்க. இந்த நேரத்துல நீ இவனோட இருக்கிறது தப்பு இல்லையா? 6 மாசம் கழிச்சு தானே தீர்ப்பு வரப்போகுது. அது வரைக்கும் நாங்க புருஷன் பொண்டாட்டி தானே. ஒன்னா இருந்தா என்ன தப்பு? வர வர நீ ரொம்ப எதிர்த்து பேசுற. அந்த நிலைமைய நீங்க தானே உண்டு பண்ணீங்க. சந்திரா, 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 ஏய் சந்திரா, என்னக்கா? ஏய், நீ எங்கடி போயிட்ட? உன்னை பாத்துக்க சொன்னா இதான் நீ பாத்துக்கிற லட்சணமா? நீ எங்க போன? இல்லக்கா, கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருந்ததா, அதான் ரூமுக்குள்ள போயிட்டேன். உன்கிட்ட ஒரு விஷயத்தை ஒப்படைக்கிறதே வேஸ்ட். நானே எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு.